தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் இவ்வளவு சிறப்பாய், அலங்காரமாய், இவ்வளவு மேன்மையாய் என் கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போனார் என்றால் இதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு சிலதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா? ஏன் கர்த்தர் இந்த ஜனங்களை இப்படி ஆச்சரியமாய் கர்த்தர் முன்னே சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கி அவள் அற்புதமாக நடத்தி கொண்டு போனார். சத்துருக்கள் எல்லாம் படையெடுத்து வந்தார்கள். இஸ்ரவேலை ஜெயிக்க முடியல. இன்னைக்கு இஸ்ரவேலை ஜெயிக்க முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலே, நீ என் ஜனம், நீ என் ஜனம். உன்னோடு போரிட்டு யுத்தம் செய்கிறவன் தலை வணங்குவான். இஸ்ரவேலை யாராலும் ஜெயிக்க முடியாது. அன்னைக்கும் ஜெயிக்க முடியாது, இன்னைக்கும் ஜெயிக்க முடியாது, என்னைக்கும் ஜெயிக்க முடியாது. இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நமக்கு பொய் சொல்லி வாழ தெரியாதுங்க, அநியாயம் பண்ணி வாழ தெரியாதுங்க, கள்ளத்தனமா வியாபாரம் பண்ணி வாழ தெரியாதுங்க, அசுத்தமா நடந்து வாழ்க்கையில சில புகழ்ச்சிகளை தேடுறதுக்கு நமக்கு தெரியாதுங்க. ஆனா நமக்கு ஜெபிக்க தெரியுங்க, துதிக்க தெரியுங்க, அழத் தெரியுங்க, கண்ணீர் வடிச்சு ஸ்தோத்திரம் பண்ண தெரியுங்க. ஹல்லேலூயா. அதனால என் கர்த்தராகிய தேவன் உன் வலது பாரிசத்தில் நின்று கொண்டு உனக்காய் செய்கிற கிரியை அது ஆச்சரியமாயிருக்கும். உனக்கு எதிரிட்டு வருகிற சத்துருக்கள் தலை வணங்குவார்கள். சத்துரு பலத்தவன் என்று எண்ணாதே. சத்துரு பெரியவன் அல்ல. அந்த சத்துருவை பார்க்கிலும் மகா பெரியவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இன்னைக்கு காலையிலையும் சிலர் ஜெபிச்சீங்க. ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை வெட்கப்படுத்த கூடாதுன்னு ஜெபிச்சிட்டு இந்த கூடாரத்துக்குள்ளே வந்தீர்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்னே போரிட்டு வந்த சகல ஜாதிகளை கீழ்ப்படுத்தின அதே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரம் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு வாக்கு கொடுக்கிறது. நீ தோற்று போக மாட்டாய், நீ ஜெயிப்பாய், ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய்.